معراج المؤمن أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான இந்த மிஅராஜுடைய இரவில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அற்புதமிக்க புனிதமான ஒரு இரவு. அல்லாஹு தஆலா ஏனைய நபிமார்களை விட நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த ஒரு இரவு. இமாமுல் அம்பியா என்று நாமெல்லாம் நபிமார்களின் தலைவர், இமாம் என்று குறிப்பிடுகின்றோம். அந்த நிகழ்வு நடைபெற்ற சிறப்புக்குரிய ஒரு இரவு. அல்லாஹுவை தொடர்பு கொள்வதற்கு அனைவரும் யாசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அல்லாஹுவை தொடர்பு கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான ஒரு இபாதத் வழங்கப்பட்ட, தொழுகை வழங்கப்பட்ட ஒரு இரவு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு பேரற்புதம், பெரும் பாக்கியம். நபியவர்கள் அல்லாஹ்வை காண கிடைத்த ஒரு சிறப்பு மிக்க ஒரு இரவு. இப்படி பல சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு இரவில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். சின்ன கூட்டமாக இருந்தாலும் ஆர்வம் உள்ளவர்கள் தான் பள்ளியில் ஒன்று கூடுவார்கள். அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவர்கள்தான் பள்ளியில் ஒன்று கூடுவார்கள். அல்லாஹ் நாடாத யாருக்கும் நல்லமல்களின் பாக்கியம் கிடைக்காது. அல்லாஹ் நாடாத யாரும் நல்லமல் செய்வதும் மிக முடியாத ஒரு காரியம். அன்பானவர்களே, இஸ்லாத்தில் பல இரவுகளை, பல நேரங்களை, பகல் நேரங்களை விட இரவு நேரங்களுக்கு சிறப்பும் முக்கியத்துவமும் அதிகம் உண்டு. பொழுதுபோக்கிற்காகவே இன்றைய நமது இரவுகள் கழிகின்றன. கொலை, கொள்ளை, சூது, விபச்சாரம் போன்ற வரிசையாக அநாகரிக அரங்கேற்றங்களுக்கு பொருத்தமானதாக நேரம் இன்றைய இரவுகள் ஆகிவிட்டன. இன்றைய இரவுகளில்தான் அதிகமான பாவமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இறைவனின் நல்லாசிகளும் மன நிம்மதிக்கான கதவுகளும் மற்றும் இபாதத்துக்களின் வாசல்கள் திறக்கப்படும் புனித நேரங்கள் இரவு நேரங்கள். ஆனால் இன்றோ இறை சாபத்தை கொட்டி தீர்க்கும் சபிக்கப்பட்ட நேரங்களாக இன்றைய இரவுகள் மாற்றப்பட்டுவிட்டன. பல அடியார்கள் இரவு நேரங்களில்தான் பாவமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம்.
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நபியே, எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுங்கள், அதை கொண்டு நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃப்சுஸ் ஸலாம், சலாத்தை பரப்புங்கள், வ அத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், வஸலிர் ரஹ்மான் வஸலில் அர்ஹாம், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லிய பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், வகும் பில்லைலி வன்னாஸி நியாம், மக்களெல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவனை வணங்குங்கள் என்று சொன்னார்கள். வௌதுஹிலல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் சொர்க்கத்தில் நிம்மதியாக நுழைய முடியும். சொர்க்கத்தில் நீங்கள் நிம்மதியாக நுழைய வேண்டுமென்றால் இரவு நேரங்களில் வணக்க வழிபாடுகள் செய்யுங்கள். மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மக்களெல்லாம் அல்லாஹ்வை மறந்து தூக்கத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் இபாதத்துக்கள் செய்யுங்கள், சொர்க்கத்தில் நிம்மதியாக நீங்கள் நுழைவீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேற்குறிப்பிடப்பட்ட ஹதீஸில் மக்களெல்லாம் உறங்கையில் இரவில் நின்று வணங்குகள் என்றால், இரவு நேரம் தஹஜ்ஜத் தொழுகைகள், தராவீஹ் தொழுகைகள், ரமலான் மாத கடைசி 10 இரவுகள், துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகள், வித்ரு தொழுகை, லைலத்துல் கத்ர் இரவு தொழுகை மற்றும் நஃபிலான தொழுகைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுமாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு தொழுகையை வளமையாக்கி கொள்ளுங்கள். அலைக்கும் பி கியாமில் லைல் ஃபஇன்னஹு தஅபுஸ் ஸாலிஹீன், சாலிஹீன்களுடைய, உங்களுடைய முன் சென்ற சாலிஹீன்கள் நல்லடியார்களுடைய பழக்கமாக இருந்தது. ஏனென்றால் நிச்சயமாக கியாமுல் லைல் என்பது அல்லாஹுவின் நெருக்கத்திற்கான வழியாகும். அல்லாஹுவை நெருங்குவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியம் என்றால் இரவு நேர தொழுகை. இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரவு தொழுகையின் காரணத்தினால் பாவத்தை விட்டும் தடுக்கப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். உடலுக்கு எதிரான நோய்களை தூரமாக்கவும் செய்கின்றது. இரவுல நின்று தொழுகிறதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நமக்கு அல்லாஹு தஆலா பாதுகாப்பும் தருகின்றான். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இரவில் 3ஆம் பகுதி எஞ்சியிருக்கும் நேரம் நமது ரப்பான அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாள் இரவும் இவ்வுலகில் வானத்திற்கு வருகை தந்து வானத்திற்கு இறங்கி அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத்துடைய நேரம் 3இல் ஒரு பகுதி இரவினுடைய நேரம் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் வானலோகத்திற்கு, முதல் வானத்திற்கு வந்து சொல்கின்றான், மை யதுஊனி ஃபஅஸ்தஜீபு லஹு, யாராவது என்கிட்ட துஆ கேட்குறீங்களா, உங்களுடைய துஆவுக்கு நான் பதில் சொல்கின்றேன். மை யஸ்அல்னி ஃபஅத்தியஹு, யாராவது என்கிட்ட கேட்குறீங்களா, உங்களுக்கு நான் கொடுக்குறேன். மை யஸ்தக்ஃபிர்லி ஃபக்ஃபிர் லஹு, யாராவது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களா, உங்கள் பாவத்தை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இரவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வானத்திற்கு வருகின்றான். அந்த நேரம் துஆ கேட்பவர்களுக்கு துஆக்கள் கபூலாக்கப்படுகின்றது. அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்பதற்கு ஒரு உன்னதமான நேரம் இருக்கிறது என்றால் அது இரவு நேர தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய அந்த துஆக்கள். அன்பானவர்களே, இறைவனின் அறைக்கூவலுக்கு செவிசாய்க்க நாம் தயாராக இல்லை என்பது எத்தனை கைசேதத்திற்குரிய விஷயம். திருமறை குர்ஆனில் ஆரம்ப வசனம் இறக்கப்பட்டது இரவு துவங்கி பத்ரு களத்தின் இரவு. அந்த சிறிய படைக்கு நபி அவர்கள் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், இந்த சிறிய படைக்கு மாபெரும் வெற்றி வேண்டும். ஏன் என நித்திரையில் நபி அவர்கள் சஜிதாவில் விழுந்து கேட்டாங்க.
இரவு முழுவதும் துஆ செஞ்சாங்க. இந்த துஆவினுடைய பிரதிபலிப்பு அல்லாஹ் பத்ர் போர்க்களத்தில் வெற்றி கொடுத்தான். அப்ப இரவுக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தான் அல்லாஹ் மிஅராஜுக்கு கூட்டு போனான், பகல் நேரத்தில் அல்ல. இரவுடைய நேரத்தில் தான் அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்கள். இறை நேசர்கள் நல்லடியார்களுடைய வளமை என்னவென்றால் இரவுல நின்று தொழுது விட்டு அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முனாஜாத்தில் துஆக்களில் ஈடுபடுவார்கள். இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்றால் இரவு நேர தொழுகை அல்லாஹ்வோடு அடியாரை இணைக்கக்கூடிய ஒரு நேரம். அன்பானவர்களே, இன்றைய இரவு சிறப்புக்குரிய மிஅராஜுடைய இரவு. இந்த இரவு சம்பந்தமான பல விஷயங்களை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் இரவு சிறப்பானதா அல்லது மிஅராஜுடைய இரவு சிறப்பானதா என்று நாம் பார்த்தோம் என்றால், லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்றும் அதில்தான் திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு என்றும் நமக்கு குர்ஆன் குறிப்பிடுகிறது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. அன்பானவர்களே, இரவுகளில் ஆக சிறந்தது லைலத்துல் கத்ர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அன்னலார் சென்று வந்த மிஅராஜ் பயணம் வேறு எந்த தூதர்களுக்கும் வழங்கப்படாத மாபெரும் அற்புதம். இரவுகளில் எது சிறந்தது என்று பார்க்கும் பொழுது உலமாக்கள் முஹத்திசீன்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம், லைலத்துல் கத்ர் இரவு என்பது உலக மக்களுக்கு வழிகாட்டியான அல் குர்ஆன் இறக்கப்பட்டதால் அவ்விரவு முஃமின்களுக்கு மிக சிறந்த இரவு. அருளப்பட்ட குர்ஆன் அருளப்பட்டதுனால லைலத்துல் கத்ர் இரவு என்பது முஃமின்களுக்கு சிறந்த இரவு. இறைவனை காணும் பாக்கியம் தனக்கு கிடைத்தமையினால் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய இரவு சிறப்புக்குரிய இரவு. அன்பானவர்களே, 2 வகையில் நம்ம பார்த்தாலும் இந்த இரவு நமக்கு மிகப்பெரிய அருள் கொடை. ஒன்று, குர்ஆன் அருளப்பட்ட லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு சிறப்பான இரவு. நமக்கு தொழுகை கொடுக்கப்பட்ட இந்த மிஅராஜ் இரவு அதுவும் மிக சிறப்பான இரவு. தொழுகை மூலமாகத்தான் ஒவ்வொரு நாளும் இறைவனை நாம் தொடர்பு கொள்ள முடிகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த இரவும் நமக்கு ஆக சிறந்த இரவுகளில் ஒன்று. அன்பானவர்களே, மிஅராஜ் எப்பொழுது நிகழ்ந்தது? இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் மக்களிடத்தில் இருக்குது, நிறைய கருத்து வேறுபாடுகள். ஆனால் அதிகப்படியான ஒரு மக்களினுடைய ஒரு கருத்து என்னவென்றால், மிஅராஜுடைய இரவு ரஜபு மாதம் பிறை 27 நடைபெற்றது என்பதை ஆக மொத்த இஸ்லாம் சமுதாயமும் இதை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இந்த இரவு நபி அவர்கள் மிஅராஜ் போனதை நம்ம ஏற்றுக்கிறோம். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் மிஅராஜுடைய இரவில் நபி அவர்களை அவனை சந்திப்பதற்காக அழைத்து சென்றதாக குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகிறது. குர்ஆனை மறுத்தால் நாம் காஃபிராகி விடுவோம். அப்ப எந்த இரவுல நபியை அழைத்து சென்றான் அல்லாஹ் தஆலா? அது மிஅராஜுடைய இரவு. அந்த மிஅராஜ் இரவு எந்த இரவு? அப்படி பார்க்கும் பொழுது அது 27 ரஜபுடைய இரவுதான் என்று அதிகப்படியான உலமாக்கள் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். இப்போ இந்த இரவை மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த இரவில் இபாதத்து தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அன்பானவர்களே, மிஅராஜ் இரவினுடைய ஒரு சுருக்கம் என்னவென்றால், தனக்கு குடும்ப ரீதியாக அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒத்துழைப்பை நபி அவர்களுக்கு கொடுத்தவர்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய மனைவியின் மூலமாக நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு இருந்தது. அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்க. தன்னுடைய செல்வம் அனைத்தையும் நபி அவர்களுக்காக செலவு செய்தார்கள். தன்னுடைய ஆயுள் முழுவதையும் நபியவர்களுக்காக செலவு செய்தார்கள். கடைசி காலம் வரை நபியவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களுடைய அந்த மரணம், அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்த பிறகு நபியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நிகழ்வு.
அதே போன்று நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களும் மரணித்த அந்த வருடம். அன்பானவர்களே, அபூ தாலிப் ரலியல்லாஹு நபி அவர்களுடைய சிறிய தந்தை அவர்கள் எந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்றால், அவர்கள் இருக்கும் காலம் வரை நபி அவர்களை யாராலும் நெருங்க முடியவில்லை. யாரும் நபி அவர்கள் மீது கரம் தூக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு நபி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நபி அவர்களை பாதுகாத்த நபி அவர்களுடைய சிறிய தந்தை அவர்கள் மரணித்த அந்த வருடம். இப்படி இந்த வருடத்திற்கு சொல்வார்கள் ஆமுல் ஹுசுன், கவலையினுடைய வருடம் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த வருடத்தில் அல்லாஹு தஆலா கஷ்டத்துக்கு பிறகுதான் இன்பம் வைத்திருக்கின்றான். நபி அவர்கள் கவலையாக இருந்தாங்க, மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்தாங்க. தனக்கு உறுதுணையாக இருந்த மனைவியும் மரணித்து விட்டார்கள், தன்னுடைய சிறிய தந்தையும் மரணித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் கவலைக்கு பிறகு அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்தான், மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் இறைவனை காணக்கூடிய அந்த பாக்கியம். இந்த இடத்துல ஒரு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்ல நான் கடமைப்படுகின்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல வகையில் சோதிச்சான். பல வகையில் தன்னுடைய உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்பட்டது. அவர்கள் தீயில போடப்பட்டாங்க, அது ஒரு பெரிய சோதனை. அதிலையும் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். பல வருடங்களுக்கு பிறகு வயோதிகத்தில் தன்னுடைய பிள்ளையை கொடுத்தான். அந்த பிள்ளையை புற்பூண்டு கூட விளையாத அந்த நகரத்தில் கொண்டு போய் அல்லாஹ் விட்டுட்டு வர சொன்னால் அதையும் செய்தார்கள். அதுவும் பெரிய சோதனை. பிள்ளை அழகாக நல்ல முறையில் வளர்ந்து வரும் பொழுது அந்த பிள்ளையை அறுத்து பலியிட சொன்னான், அதையும் செய்வதற்கு தயாரானார்கள். இதுவும் பெரிய சோதனை. இப்படி எல்லா வகையிலும் சோதித்த இறைவன் அவர்களை சோதனைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கை தர்றான் அல்லாஹ் தஆலா. கலீலுல்லாஹ், இறைவனுடைய தோழர் என்ற அந்த போஸ்டிங் கிடைக்கும். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கத்து காபிர்கள் எல்லாம் பல வகையில் இன்னல்களை கொடுத்தார்கள், துன்பத்தை கொடுத்தார்கள். அடிக்கவும் முயற்சி செய்தார்கள், கொலை செய்யவும் முயற்சி செய்தார்கள், ஏசினார்கள், பேசினார்கள், திட்டினார்கள். எல்லா வகையிலும் மக்களை விட்டு ஒதுக்கி அமரச் செய்தார்கள். 3 வருட காலம் மக்களை விட்டு பைகாட் செய்யப்பட்டார்கள். அவர்கள் தனிமையில் 3 வருட காலம் அண்ணன் தண்ணி புழங்காமல் அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இப்படி பல வகையில் கஷ்டத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா இன்பம் என்பது உறுதி என்பதை நமக்கு சொல்லி காமிக்கின்றான். நபி அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான், எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத அந்தஸ்து. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இன்னும் இந்த இடத்துல சூஃபியாக்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், சூஃபியாக்கள், நாதாக்கள், ஒவ்வொரு இறை நேசர்களும் அவர்கள் அடுத்த படித்தரத்தை அடைவதற்கு முன் பலவிதமான சோதனைகளை அவர்கள் இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டியது ஏற்படும். ஏனென்றால் அல்லாஹ் தன் அடியார்கள் யாரை பிரியப்படுறானோ அவர்களை சோதிப்பான். யாரை பிரியப்படுறானோ அவர்களை சோதனை செய்து அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்களா என்று பார்ப்பான். அந்த அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையில் நபியவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தப்பட்டார்களோ, சிரமம் கொடுக்கப்பட்டார்களோ, அதே போன்று இந்த உம்மத்தில் நல்லடியார்களும் சிரமப்படுத்தப்படுவார்கள், கஷ்டப்படுத்தப்படுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அந்தஸ்து உயர்கிறது, முஃமின்களுடைய அந்தஸ்து உயர்கிறது. தொடர்ச்சியாக இந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபியவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்கள் என்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்வேன். இன்ஷா அல்லாஹ் அதை தொடர்ந்து கேட்க வேண்டும். அன்பானவர்களே, அபூ தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நபியவர்களை சந்திக்க தரைவழி பயணமாக முதலில் அவர்கள் சென்ற இடம் பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸிற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். ஹதீஸில் வந்திருக்கின்றது, வானவர் தலைவர் ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புராக் என்னும் வாகனத்துடன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
இதயம் பிளக்கப்பட்டு ஜம்சம் நீரால் சுத்தம் செய்யப்பட்டு மக்கா நகரத்தில் இருந்து இஸ்ரா என்னும் பயணத்தை துவங்கினார்கள். இஸ்ரா என்றால் தரைவழி பயணம். தரைவழி பயணம் என்றால் இந்த உலகத்தில் பயணம் செய்கிறது. விண்வெளி பயணம் என்றால் ஆகாயத்தில் பயணம் செய்வது. தரைவழி பயணம் என்றால் புராக் என்ற அந்த வாகத்தில் நபி அவர்கள் அமர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை அழைத்து செல்கின்றார்கள். அந்த புராக் என்ன வாகனம் எப்படிப்பட்டதென்றால் குதிரைக்கும் கோவேறு கழுதைக்கும் இடைப்பட்டதாகவும் மிகவும் வெண்ணிறம் உடையதாக ஒளியாலானதாகவும் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தில் சில விஷயங்களை பார்க்குறாங்க. வழியில் பனை மரங்கள் நிறைந்த மதீனாவிலும் மதியன் என்னும் ஊரில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவுடன் பேசிய அந்த இடத்திலும், இன்னும் பைத்துல் லஹ்ம் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த அந்த இடத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த 3 இடங்களையும் இறங்கி 2 ரக்காத்துக்களை நபி அவர்கள் தொழுகிறார்கள். அன்பானவர்களே, பனை மரங்கள் நிறைந்த அந்த இடம் நபி அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து வரக்கூடிய மதீனா நகரம். அங்கும் நபி அவர்கள் தொழுதார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இப்படி நபி அவர்கள் இந்த 3 இடத்தையும் கடந்து இறுதியில் பைத்துல் முகத்தஸிற்கு நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழுக வைத்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும் அங்கு ஒன்று சேர்த்தான். எல்லா நபிமார்களும் சொல்லப்படுகிறது, நபிமார்கள் மரணித்த பிறகு எப்படி வந்தாங்க அங்கே நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்களுடைய உடலை இந்த மண் தின்பதை விட்டு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான். நபிமார்களும் எல்லா நபிமார்களும் உடலோடு உயிரோடு அங்கு ஒன்று சேர்ந்தார்கள். உடலோடும் ரூஹோடும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். 1,24,000 நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசி நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அனைத்து நபிமார்களும் அங்கு வந்து சேர்ந்தாங்க. நபிமார்களுடைய மிகப்பெரிய மகாநாடு பைத்துல் முகத்தஸில், அந்த இடத்தில் நபி அவர்களை வருகைக்காக காத்திருந்தார்கள் நபிமார்கள். அங்கு நபி அவர்கள் வந்த பிறகு அங்கு தொழுக வைப்பதற்கு யாரை முன்னிறுத்துவது என்ற ஒரு பேச்சு ஏற்படுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாருடைய ரூஹுல பலம் அதிகமாக இருக்கின்றதோ, ஆன்மாவினுடைய பலம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களை முன்னிறுத்த அல்லாஹ் கட்டளையிட்டான். ரூஹினுடைய அதிக பலம் கொண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹுக்கு அல்லாஹ் அந்த அளவுக்கு பலத்தை கொடுத்திருந்தான், சக்தியை கொடுத்திருந்தான். ஆன்மீக சக்தி பெற்றிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள். பின்னாடி ஆதிப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நிற்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், எல்லா நபிமார்களும் நபியவர்களை பின்தொடர்ந்து தொழுதார்கள். நபியை முந்தி தொழுக வைக்கக்கூடிய அந்தஸ்து யாருக்கும் இல்லை. நபியவர்களைத்தான் மற்ற எல்லா நபிமார்களும் பின்தொடர்ந்து தொழுதார்கள் என்பது நபியவர்களுக்கு இமாமுல் அம்பியா என்ற அந்த பட்டம் கொடுக்கப்பட்ட நாள் இன்றைய இரவு. அன்பானவர்களே, இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தட்டில் 3 கிண்ணத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு கிண்ணத்தில் பால், இன்னொரு கிண்ணத்தில் மது, இன்னொரு கிண்ணத்தில் தேன், 3ம் இருக்கின்றது. நபி அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்தார்கள். நபி அவர்கள் பாலை தேர்ந்தெடுத்து குடித்த பிறகு, இயற்கையான மார்க்கம் இஸ்லாத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள், பால் என்பது இயற்கையானது, இயற்கையான இஸ்லாத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்போ மற்ற ஊர்களெல்லாம் நாடுகளெல்லாம் இருக்க ஏன் அவங்க பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க?
வேறு இடத்துல அல்லாஹு தஆலா புனித மக்கா முக்கர்ரமாவிலிருந்தே பைத்துல் முகத்தஸ் நேரடியாக மிஅராஜுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஏன் நபி அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு செல்ல வேண்டும் என்பதில் இங்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், பாரக்னா ஹவுலஹு, பாரக்னா ஹவுலஹு அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதனுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் பரக்கத்து பொருந்தியது. ஏன் பரக்கத்து பொருந்தியது? நபிமார்கள் வாழ்ந்த பூமி, நபிமார்கள் மரணித்த பூமி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எண்ணிலடங்காத நபிமார்கள் வாழ்ந்த அந்த பூமி. அது மட்டுமல்ல, அங்குதான் அடக்கமும் செய்யப்பட்டிருந்தார்கள். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் சில விஷயத்தை நமக்கு சூஃபியாக்கள் சொல்வார்கள். ஒரு பயணத்திற்கு முன்பாக நல்லடியார்களுடைய துஆவை வாங்குவது நமக்கு ஒரு நபியவர்களுடைய மிஅராஜுடைய சுன்னத். ஒரு பயணம், ஹஜ்ஜுக்கு போகிறோம் அல்லது உம்ராவுக்கு போகிறோம், ஒரு திருமணம் நடைபெற இருக்கின்றது, நல்ல காரியங்கள் நடைபெற இருக்கின்றது என்றால் முதல்ல பெற்றோர்கள், தன்னுடைய ஆசிரியர்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள் அவர்களிடத்தில் முசாஃபஹா செய்து அவர்களிடத்தில் துஆவுக்காக அவர்களை சந்திப்பது. நபியவர்களும் புனித பயணத்தின் போது அத்தனை நபிமார்களையும் சந்தித்தார்கள். அத்தனை நபிமார்களுக்கும் அங்கு பார்க்கப்பட்டது, நபிமார்களை சந்தித்த பிறகு அல்லாஹ்வை சந்திக்க சென்றார்கள். நபிமார்களை சந்தித்த பிறகு அல்லாஹ் நினைச்சிருந்தா நேரடியாக கூட்டு போயிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு காண்பித்து தரக்கூடிய ஒரு சுன்னத்தான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பாக ஒரு நல்லோர்களுடைய துஆ என்பது ரொம்ப முக்கியம். அதை நமக்கு காட்டித் தருகிறான். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது 7 வானங்களை கடந்து நபியவர்கள் மிஅராஜுடைய அந்த பயணம் செய்வதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா அந்த ஷாம் தேசத்தை பற்றி ஒரு ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள். தப்சீர் இப்னு குர்துபியில் வருகின்றது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, ஷாம், யா ஷாம் அன்தி சஃப்வதி மின் பிலாதி, அல்லாஹு தஆலா ஷாம் தேசத்தை பார்த்து சொல்கின்றான். ஷாம் என்றால் பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு ஷாம் தேசம் என்று சொல்வார்கள். அந்த தேசத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், யா ஷாம், ஷாம் தேசமே, அன்தி சஃப்வதி மின் பிலாதி, நீ எனக்கு எல்லா நாடுகளிலும் மிக சிறந்ததாக இருக்கின்றாய். எனது அடியார்களில் மிக சிறந்தவர்களை உன்னிடத்தில் நான் கொடுத்து வந்துள்ளேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். தன்னுடைய அடியார்களில் மிக சிறந்தவர்களை ஷாம் தேசத்தில் தான் அல்லாஹ் பிறக்க செய்தான், அங்கே தான் மரணிக்க செய்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே தான் பிறந்தாங்க. மிஅராஜுடைய விண்வெளி பயணம் ஆரம்பம். அல்லாஹு தஆலா நபியவர்கள் மிஅராஜுடைய விண்வெளி பயணத்தை ஆரம்பித்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 7 வானங்களில் 8 நபிமார்களை சந்தித்து சிதறத்துல் முன்தஹாவிற்கு மேல் அல்லாஹ்வினுடைய அந்த நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வை நேரடியாக சந்திப்பதற்கு இந்த பயணம் ஆரம்பமாகின்றது. அன்பானவர்களே, முதல் வானம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதிப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். அதற்கான காரணங்களை பின்வருமாறு நாம் வரிசைப்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எதுக்கு சந்திச்சாங்க அதை பற்றி சொல்லும் பொழுது, நபிமார்களில் முதல் நபி என்பதினாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடமான சுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதை போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய தாங்களும் மக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். இதில் உள்ள அடங்கியிருக்கக்கூடிய கருத்து, பின்பு ஆதம் நபி அவர்கள் சுவனத்திற்கே மீண்டும் திரும்பியதை போன்று நீங்களும் வெற்றியுடன் மீண்டும் மக்காவிற்கு திரும்புவீர்கள் என்கிற முன்னறிவிப்பு செய்தி இந்த சந்திப்பில் உள்ளடங்கியிருப்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அதே போன்று அன்பானவர்களே, இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது வானத்தில் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறார்கள்.
அதற்கு முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது வலது பக்கத்தில் பார்க்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாத்திரம் இருக்கின்றது, அதை பார்த்து சிரிக்கிறாங்க. இடது பக்கத்தில் பார்க்குறாங்க, அங்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது, அதை பார்த்து அழுகின்றார்கள். ஏன் இந்த பார்வை, ஏன் இப்படி சிரிச்சாங்க, ஏன் இப்படி அழுதாங்க என்று நபி அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சொன்னாங்க, வலது பக்கம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தன்னுடைய பிள்ளைகளில் பிச்சலங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார்களில் யார் சொர்க்கவாசிகள் என்பதை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க. இடது பக்கம் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் தன்னுடைய பிள்ளைகளில் யார் நரகவாதி என்பதை அல்லாஹ் அதில் காண்பித்து கொடுத்தான், அதை பார்த்து அழுதார்கள் என்று நமக்கு வரலாறு நிகழ்ச்சி. அன்பானவர்களே, இன்னும் சொல்லப்படுகிறது, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவர்களுடைய பிச்சலங்கள் அதிகமானதோ, அதே போன்று அல்லாஹு தஆலா நபியவர்களை மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு நபியவர்களுடைய பின்பற்றக்கூடிய அடியார்கள் அதிகமாவார்கள் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த சந்திப்பில் நமக்கு உணர்த்துகின்றான் என்பதை ஒரு மறைமுகமான விஷயத்தை உலமாக்கள் நமக்கு சொல்கின்றார்கள். இரண்டாவது வானத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பு. அதற்கான காரணங்களை பின்வருமாறு குறிப்பிடுகின்றார்கள். யூதர்கள் ஈசா நபியை பொய்யாக்கி அவர்களை சிரமத்திற்குள்ளாக்கினர். இறுதியாக அவர்களை கொல்வதற்கும் திட்டமிட்டார்கள். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது போன்று ஏற்படும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இரண்டாவது வானத்தில் 2 நபி. இரண்டாவது வானத்தில் ஏங்க 2 நபி? எப்படியும் கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ அந்த இரண்டாவது வானம் வெற்றிடமாக ஆகிவிடும் என்பதற்காக அல்லாஹு தஆலா தன்னுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அங்கு வைத்திருந்தான். 2 நபி இருந்தார்கள். அப்போ யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சமுதாயமே கொலை செய்தார்கள், ஷஹீதாக்கினார்கள். அதே போன்று சொல்லப்படுகிறது, நபியவர்களுக்கும் ஒரு யூத பெண்மணி விஷம் கலந்த ஒரு இறைச்சியை கொடுத்து நபியவர்கள் அதை உண்டு அதனுடைய தாற்பெரியும், அந்த விஷயத்தினுடைய தாற்பெரியும் நபியவர்களுடைய மரணம் வரை நீடித்தது. நபியவர்களுக்கும் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைத்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்தார்களோ அதே போன்று உங்களையும் யூதர்கள் கொலை செய்ய முயற்சி செய்வார்கள் என்பதை இந்த சந்திப்பு நமக்கு உணர்த்துகிறது என்று உலமாக்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அன்பானவர்களே, யஹ்யா நபிக்கு முன்பு வேறு யாருக்கும் அந்த பெயர் கொடுக்கப்படவில்லை. யஹ்யா என்ற பெயர் உலகத்தில் எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படலை, எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படலை. முதலில் யஹ்யா என்ற பெயரை வைத்தவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அந்த பெயரை வைக்க சொல்லி அல்லாஹ்வே சொன்னான். அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளை ஜக்கரியா நபிக்கு வந்தது. அவர்கள் அந்த பெயரை தன் மகனுக்கு வைத்தார்கள், யஹ்யா என்ற அந்த பெயர். அதே போன்று இந்த உலகத்தில் முஹம்மது என்ற பெயர் யாருக்கும் வைக்கப்படவில்லை, உங்களுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டது என்பதை இதில் ஒரு விஷயம் நமக்கு உணர்த்துகிறது என்றும் உலமாக்கள் நமக்கு சொல்வார்கள். அன்பானவர்களே, காதி இயால் என்ற ஒரு இறை நேசர் சொல்கின்றார்கள், ஹாதிகில் இஸ்மைனி முஹம்மது வ அஹ்மத், இந்த 2 பேர் நபியவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2 பெயர் இருக்கிறதே, மன் அஜாயிபி ஹஸாயிசுஹு வ பதாஇ ஆயாத்துஹு, அந்த 2 பேரும் மிகப்பெரிய அற்புதங்கள் நிறைந்த பெயர், மிக தனித்துவம் மிக்க பெயர் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ 3வது வானம், நபி அவங்க 2வது வானத்தை கடந்து 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சகோதரர்களே ஊரை விட்டு வெளியேற்றினார்கள். தன்னுடைய கூட பிறந்த 10 சகோதரர்கள், 11 சகோதரர்கள், அதில் 10 பேர் தன்னுடைய
சகோதரன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்து கடைசியில் அவர்களை கிணற்றில் போட்டு அதற்கு பிறகு கிணற்றிலிருந்து எடுத்த பிறகு அடிமையாக விற்கப்பட்டு ஊரை விட்டு விரட்டினார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுடைய சொந்த குடும்பத்தினர்களே குறைஷியர்களே உங்களை ஊரை விட்டு விரட்டுவார்கள், மக்காவிலிருந்து நீங்கள் மக்காவிலிருந்து விரட்டப்படுவீர்கள். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிற்காலத்தில் அவர்கள் தங்களுடைய சகோதரர்களிடத்தில் வெற்றியை கொடுத்து அவர்களை மன்னித்தார்களோ அதே போன்று உங்களுக்கு அல்லாஹ் ஃபத்ஹே மக்காவை கொடுத்து மக்காவினுடைய வெற்றியை கொடுத்து உங்களுக்கும் நீங்களும் அந்த சகோதரர்களை மன்னிப்பீர்கள் என்பதை அல்லாஹ் இங்கு உணர்த்துகிறான். நபி அவர்கள் மக்காவினுடைய வெற்றியினுடைய சமயத்தில் சொன்னாங்க, சஹாபாக்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள், அல் யௌம யௌமுல் மர்ஹமா, அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்று பழி தீர்க்கக்கூடிய நாள். எப்படியெல்லாம் எத்தனை சஹாபாக்களை இந்த காபிர்கள் கொலை செய்தார்கள், அவர்களுக்கு பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய நாள் என்று சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, இன்றைய நாள் அல் யௌமு யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் மன்னிப்பினுடைய நாள் என்று தன்னை யாரெல்லாம் கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்களோ, தன்னை துன்புறுத்தினார்களோ, தன்னை அடிக்க முயற்சி செய்தார்களோ அனைத்து மனிதர்களையும் மன்னித்தார்கள். தன்னுடைய குலந்தான தன்னுடைய குடும்பத்தினுடைய ஆணிவேராக இருந்த ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த அந்த வஹ்ஷியை நபி அவர்கள் மன்னித்தார்கள், அந்த ஹிந்தாவை மன்னித்தார்கள். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார்களோ அதே போன்று நபியவர்களுக்கும் அல்லாஹு தஆலா மக்காவினுடைய வெற்றியை கொடுப்பான், நபியவர்களும் மன்னிப்பார்கள் என்பதை இந்த சந்திப்பு நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லப்படுகிறது. நான்காவது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் நபியை சந்திக்கிறார்கள். நபி அவர்கள் முதலில் பேனாவை கொண்டு எழுத்தை ஆரம்பித்தவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவர்களை கொண்டுதான் எழுத்து ஆரம்பிக்கப்பட்டது, அதற்கு முன்னாடி எழுத்து என்பது கிடையாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் தான் பேனாவை கொண்டு எழுத ஆரம்பித்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உணர்த்துகிறான், இந்த எழுத்தை கொண்டு இந்த இஸ்லாம் பரவும், நீங்கள் நிறைய நாட்டு அதிபதிகளுக்கு அந்த நாட்டு அரசர்களுக்கு எழுத்தின் மூலம் இஸ்லாத்தை நீங்கள் ஏவுவீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு இதன் மூலமாக காமித்து கொடுக்கின்றான் என்பதை உலமாக்கள் நமக்கு காமித்து தருகின்றார்கள். முன்னறிவிப்பாக இது இருக்கின்றது. ஐந்தாவது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா நபியினுடைய சகோதரர். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்றிருந்தார்கள். ஹாரூன் நபியை, தன்னுடைய சகோதரரை பனு இஸ்ரவேலர்களுக்கு பொறுப்புதாரியாக விட்டு சென்றிருந்தாங்க. அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன், அந்த மலைக்கு போகிறேன், 40 நாள் நோன்பு இருந்து அந்த மலைக்கு சென்று வரக்கூடிய இடைப்பட்ட காலம். அந்த நேரத்தில் அன்பானவர்களே, நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கோபம் கொண்ட மக்கள் பின்பு அவர்களை நேசிக்க ஆரம்பித்தார்கள். அதேபோல் நபியின் மீது விரோதம் கொண்டவர்கள் பின்பு நேசம் கொள்வார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்த சமயத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க பனு இஸ்ரவேலர்கள். அவர்கள் மீது கோபமாக இருந்தார்கள். பிற்காலத்தில் அவர்களையே நேசிக்கவும் ஆரம்பித்தார்கள் பனு இஸ்ரவேலர்கள். அதே போன்று உங்களுடைய சமுதாயம் உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள், பிறகு உங்களை உயிரை விடவும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்பதாக நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆறாவது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்திப்பு. அன்பானவர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உம்மத்தே முஹம்மதியாவான நாம் பெருமளவு கைமாறு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமளவு. ஏனென்றால் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபியவர்கள் குறிப்பிடும் பொழுது இவ்வாறாக சொன்னார்கள், ஃபநஹ்னு அஹக்கு அவுலா பிமூசா மின்கும், யூதர்களே உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதிக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள்.
உங்களை விட, யூதர்களை விட. ஏனென்றால் எங்களுக்கு மிகவும் அவர்கள் உபகாரம் செய்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஃபிரௌனிடம் இருந்து வெற்றிக்கு கூறும் விதமாக யூதர்கள் நோன்பு வச்சாங்க. ஆஷுராவுடைய நாளில் நோன்பு வைக்கும் பொழுது, ஏன் நோன்பு வைக்கிறீங்க கேட்கும் பொழுது நபி அவங்ககிட்ட சொன்னாங்க, ஃபிரௌனிடத்திலிருந்து அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தான், ஃபிரௌனை அழித்தான், அதற்கு நன்றி பகரமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நபி அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களை விட நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? 50 வக்து தொழுகையை 5 வக்து தொழுகையாக குறைப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனால நாங்கள் அதிக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9, 10 அல்லது 10, 11 நோன்பு, ஆஷுரா நோன்பு வைப்பேன் என்று நபி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம ஆஷுரா நோன்பு 2 நோன்பு வைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, 7வது வானம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹபீபுல்லா என்ற பெயர். அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்து. அல்லாஹ்வுக்கு அடுத்த அந்தஸ்து மனிதர்களில், நபிமார்களில் இருக்கு என்றால் அது ஹபீபுல்லாவாகிய அல்லாஹ்வினுடைய நேசனாகிய நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான். அதற்கு அடுத்த அந்தஸ்து ஒரு மனிதர்களுக்கு இருக்கிறது என்றால், ஒரு நபிக்கு இருக்கிறது என்றால் அது ஹலீலுல்லா, அல்லாஹ்வினுடைய தோழர், ஹலீல், நண்பர், அல்லாஹ்வினுடைய நண்பரான தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அதனால தான் அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களையும் விட மிக நெருக்கமாக 7ஆம் வானத்தில் வச்சிருக்கிறான். எல்லா நபிமார்களை விட மிக நெருக்கமாக 7வது வானத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சத்திலிருந்து தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேட்ட துஆவினுடைய பிரதிபலிப்பாகத்தான் நபி அவர்கள் வந்தார்கள். இதெல்லாம் நம் ஹதீஸில் காணக்கூடிய விஷயம். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிதறத்துல் முன்தஹாவை கடந்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்துவிட்டு இறைவனை சந்தித்தார்கள். இறைவனை, சிதறத்தை முன்தஹாவை கடந்து இறைவனை சந்திக்கிறாங்க. அன்பானவர்களே, சிதறத்துல் முன்தஹா வரையும் தான் மலக்குமார்கள் செல்லக்கூடிய இடம். அதற்கு மேலே இதுவரை யாரும் சென்றதில்லை. இதுவரை நபி அவர்களை தவிர வேறு யாரும் அந்த இடத்தை தாண்டி சென்றதில்லை. அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை காண்பதற்காக செல்கின்றார்கள். அன்பானவர்களே, அடியார்களினுடைய ஒவ்வொருவருடைய ஆசை அல்லாஹ்வை பார்க்கணும். நல்லடியார்கள் ஒவ்வொருவரும் ஆசைப்படக்கூடிய விஷயம் பேராசை. அதை விட பேராசை வேறு எதுவும் இருக்காது. சொர்க்கத்தை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். சொர்க்கம் அதற்கு பிறகுதான். சொர்க்கத்தை விட அல்லாஹ்வினுடைய தீதார், அந்த பார்வை, அந்த லிகா, அதற்காகத்தான் இந்த உலகம் முழுவதும் பாடுபடுகின்றார்கள். உலகத்தில் பல வருடங்கள் நின்று வணங்குறாங்க, சதக்கா செய்கிறாங்க, தான தர்மங்கள் செய்கிறாங்க, பசித்து இருக்கிறாங்க, நோன்பு வைக்கிறாங்க. அன்பானவர்களே, இப்போ அல்லாஹு தாலாவை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஃபகான காப கௌசைனி அவ் அதுனா. நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2 வில்லுகளை போல் அல்லது அதைவிட சமீபமாக நெருங்கினார்கள். வில் எப்படிங்க இருக்கும்? இப்படி வளைவாக இருக்கும். இந்த 2 வளைவு இப்படி வளைச்சு இப்படி வளைவாக இருக்கும். இந்த வில்லினுடைய நெருக்கம் எப்படி இருக்கின்றதோ அதைவிட நெருக்கமாக அல்லாஹ்வை பார்த்தாங்க. வில்லினுடைய அந்த நெருக்கத்தை விட அல்லாஹ்வை நெருக்கமாக பார்த்து அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. சொர்க்கத்தில் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவானாக. அன்பானவர்களே, குர்ஆனுடைய ஆயத்தை அடுத்து சொல்கிறது, மா ஸாகல் பஸரு வ மா தகா. பார்வை விலகவும் இல்லை, கடக்கவும் இல்லை. பார்வை விலகவும் இல்லை, கடக்கவும் இல்லை. நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கண் சிமிட்டாமல்.
எவ்வளவு நேரம் பார்த்துருப்பாங்க? அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். அல்லாஹு தஆலா ஜமீல், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹ் அழகானவன், எல்லா அழகை விட அழகானவன். அவனை விட அழகான எதுவையும் சிந்திக்க முடியாது. அவனை விட அழகான அந்த வெளிச்சம் என்பது வேறு எதிலும் இருக்காது. இன்னைக்கு உலகத்தை பார்க்குறோம், இதை பார்த்து அழகுங்கிறோம், அதை பார்த்து அழகுங்கிறோம், வானத்தை பார்த்து அழகுங்கிறோம், சந்திரனை பார்த்து அழகுங்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் அழகானவன், நம்ம நபியை விட அழகானவன். அந்த அழகு அல்லாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்வை விலகவும் இல்லை, கடக்கவும் இல்லை. அதற்கு பிறகு லக்கத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அவர்கள் தன் இறைவனின் மிகப்பெரிய அத்தாட்சிகளை எல்லாம் மெய்யாகவே கண்டார்கள். அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் நிறைய, விண்ணுலக பயணத்தில் நிறைய அதிசயங்களை பார்த்தாங்க, நிறைய விஷயங்களை பார்த்தார்கள். சொல்லப்படுகிறது, மெஹராஜும் அறிவியலும் என்ற விஷயத்தில் சில விஷயத்தை எழுதுவாங்க. மனித அறிவுக்கு எட்டாத மெஹராஜ் நிகழ்வு பல அறிவியல் அற்புதங்களை உள்ளடக்கியுள்ளது. அவற்றில் ஒன்று ஒளியியல். இந்த பூமியில் இருந்து 7 வானங்களை தாண்டி ஒரு இடத்திற்கு மின்னலை விடவும் மிக வேகமாக பயணிக்க வேண்டுமென்றால் ஒளியின் வேகம் கொண்டுதான் முடியும். ஒளியினுடைய வேகம், ஒரு ஒளி வெளிச்சம் எப்படி போகுமோ அது மாதிரி போக முடியும். அது மாதிரி ஒரு வெளிச்சத்தோடு நபி அவர்கள், அத்தகைய வேகம் ஒளி வடிவிலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகும். இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க. மற்றொன்று, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பயணத்தில் 3 காலங்கள், ஒன்று பாஸ்ட், சென்ற காலம், சென்ற நபிமார்களை சந்தித்தாங்க. சென்ற காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் அனைவரையும் சந்தித்தார்கள். இனி வரவிருக்கும் ஃபியூச்சர், சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் பார்த்தாங்க. இது டைம் டிராவல் என்னும் கால பயணமும் கூட. டைம் டிராவல், காலத்தை கடந்து வருங்காலத்தில் சொர்க்கத்தில் யார் இருப்பா, நரகத்தில் யார் இருப்பா, யாருக்கு என்ன வேதனை, சொர்க்கத்தினுடைய மாளிகைகள், அதனுடைய அற்புதங்கள் அனைத்தையும் பார்த்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, பிலாலே, சொர்க்கத்தில் உங்களுடைய காலடி சவுண்டை நான் கேட்டேன்னு சொன்னாங்க. பிலால் ரலியல்லாஹு எப்போ சொர்க்கத்துக்கு போக போகிறாங்க? அதற்கு முன்னாடி நபி அவர்கள் பார்த்தார்கள் என்றால் இது டைம் டிராவல். இது ரூஹால் மட்டுமே முடியும். உடலும் ரூஹும் சேர்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்க வைத்தான் அல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, மிஅராஜும் சுன்னத்து வல் ஜமாத்தும் கொள்கையும் அதை விளங்க நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய அஹ்லே சுன்னத்து வல் ஜமாத்தின் கொள்கைப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் தங்கள் உடலாலும் உயிராரும் மேற்கொண்டார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கனவிலோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ தரிசிக்கவில்லை. நபி அவங்க ரூஹு மட்டும் போச்சு, அவங்க கண்ணால் பார்க்கல, அவங்களுடைய ரூஹுடைய கண்ணை வச்சு தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் திருமறையில் குறிப்பிடுகின்றான், உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில் நபி அவங்க படுத்திருந்தாங்க. அந்த இரவில் அவர்களை அங்கிருந்து தூக்கிட்டு போய் அதாவது காபத்துல்லாவில் ஹத்தீமுடைய இடத்துல வச்சு அவர்களை அங்கிருந்து சுத்தம் செய்யப்படுகிறது. அவர்களுடைய இதயம் சுத்தம் செய்யப்பட்டு அவர்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலையில் முதல் உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இரவில் நான் பயணம் செய்தேன், சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், அல்லாஹ்வை சந்தித்தேன், பைத்துல் முகத்தஸுக்கு போன எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அன்பானவர்களே, உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இது கனவாக இருந்திருக்குமோ என்று மக்கள் நீங்கள் தடுப்பாங்க, நீங்கள் ஆட்டி சொல்லாதீங்க. இது கனவாக இருக்குமோ என்று மக்கள் சிரிப்பார்கள், பரிகாசம் செய்வார்கள், பொய் என்று சொல்வார்கள். அதனால் நீங்கள் ஆட்டி சொல்லாதீங்க என்று உம்மஹானி ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் திருமறையில் ஆயத்தை இறக்குனா, சுப்ஹானல்லதீ அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் பரிசுத்தமானவன், அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, ஒரு இரவில் தன்னுடைய அடியாரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு பயணம் செய்ய வைத்தான்.
ஓர் இரவில் என்று சொல்லிவிட்டு பாரக்னா ஹவுலஹு, அந்த இரவு என்பது, அந்த பைத்துல் முகத்தஸ் என்பது பரக்கத்து பொருந்திய ஒரு இடம் என்று சொல்லிட்டான். நுரியஹு மின் ஆயாத்தினா, தன்னுடைய மிகப்பெரிய அத்தாட்சியை நபி அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹ்வை பார்த்தாங்க, மிகப்பெரிய அத்தாட்சி, அல்லாஹு தாலாவை பார்க்கக்கூடிய பாக்கியம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியான சொர்க்கத்தை, நரகத்தை, நபிமார்களை, பல இடங்களை சந்தித்து விட்டு நபி அவர்கள் சென்றார்கள். இந்த வார்த்தையில அபுது என்று சொல்கின்றான் அல்லாஹு தாலா. அபுது என்றால் தன்னுடைய அடியார். அந்த இடத்துல ரூஹு என்று சொல்லல, அல்லது நௌமு என்று சொல்லல. நபி அவர்கள் தூக்கத்தில் போனாங்கன்னு சொல்லல. நபி அவங்க தூக்கத்தில் தன்னுடைய ரூஹை மட்டும் அல்லாஹ் அழைத்து கொண்டான் என்று சொல்லவில்லை. உடலோடு சேர்ந்ததுதான் அபுது என்ற வார்த்தை. நபி அவர்கள் உடலோடு சென்று அல்லாஹ்வை சந்தித்தார்கள். உடலும் உயிரும் சேர்ந்து சந்தித்தது. இப்போ குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இருக்குது, லா துத்ரிகுல் அப்சார், அல்லாஹ்வை எந்த கண்ணும் பார்க்க சக்தி பெறாது. மனிதனுடைய எந்த கண்ணும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய சக்தி இல்லை, எந்த கண்ணுக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே இல்லை, அவங்க நபி. அப்போ நம்ம நபி எப்படிங்க பார்த்தாங்க? லா துத்ரிகுல் அப்சார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். வஹாபிகள் இந்த ஆயத்தை வச்சு தான் சொல்லுவாங்க, நபி அவங்க கனவுல போனாங்க, அவங்களுடைய ரூஹு மட்டும் போச்சு, இந்த கண்ணால் அவங்க பார்க்கலன்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க? இந்த ஆயத்தை வச்சு சொல்லுவாங்க. லா துத்ரிகுல் அப்சார், அல்லாஹ்வை எந்த கண்ணும் அது அடைந்து கொள்ள முடியாது. அடைந்து கொள்ளும் அளவிற்கு அல்லாஹு தாலா கண்ணால் பார்க்கும் அளவுக்கு உள்ளவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அப்போ சொர்க்கத்தில் எப்படிங்க எல்லா முஃமின்களும் பார்ப்பாங்க? சொர்க்கத்தில் எல்லா முஃமின்களும் அந்த நிலாவை பார்ப்பது, பௌர்ணமி நிலாவை பார்ப்பதை போன்று எல்லா முஃமின்களும் பார்ப்பார்கள் என்று நபி அவங்க சொன்னாங்க. அதே போன்றுதான் நபி அவர்கள் இந்த உலகத்தில் பார்க்கணும். நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு சென்றா பார்ப்போமோ, நபி அவர்கள் சொர்க்கத்தையும் கடந்து விண்ணுலகத்தில் அல்லாஹ்வினுடைய தர்பாரில், அல்லாஹ்வினுடைய அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து பார்க்கலங்க, மறு உலகமான அல்லாஹ்வை சென்று அந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய தர்பாரில் சென்று பார்க்கிறார்கள். அதனால் சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய கொள்கைப்படி நபி அவர்கள் உடலாலும் உயிராலும், உயிரும் உடலும் சேர்ந்து நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள் என்பது ஒரு நிர்பந்தமான ஒரு விஷயம், நிரூபணமான ஒரு விஷயம். அன்பானவர்களே, அதே போன்று நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய இரவில் அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தினர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை கொடுத்தான். அதுதான் தொழுகை. அந்த தொழுகையை நாம் ஒரு நேர தொழுகையை நிறைவேற்றினால் 10 நன்மை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒரு வேளை தொழுகையை, யா முஹம்மத் இன்னஹுன்ன ஹம்ஸ ஸலவாத்தின் குல்லு யௌமின் வ லைலத்தின் லிகுல்லி ஸலாத்தின் அஷ்ர், ஒவ்வொரு நாள் இரவிலும் ஒரு தொழுகையை நிறைவேற்றினால் 10 தொழுகையை நிறைவேற்றிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஃபலிதாலிக ஹம்ஸூன ஸலா, அந்த 10 தொழுகை இப்படியாக 5 வேளை தொழுகையை நிறைவேற்றினால் 50 வக்து தொழுகையை தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். வமன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா குதிபத் லஹு ஹஸனா, யார் ஒரு மனிதன் ஒரு அமலை, ஒரு நலவை செய்தால் அதை போன்று 10 மடங்கு அவருக்கு எழுதப்படும். ஃபைன் அமிலஹா குதிபத் லஹு அஷரத்தன் வமன் ஹம்ம பி ஸய்யிஅத்தின் ஃபலம் யஅமல்ஹா வலம் யக்துபு ஷைஅன், யார் ஒரு மனிதன் ஒரே ஒரு பாவத்தை செய்தால் ஒரு பாவமாகத்தான் எழுதப்படும். அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்கள் ஒரு நன்மை செஞ்சால் 10 நன்மை, ஒரு தொழுகையை தொழுதா 10 தொழுகையினுடைய நன்மை. ஆனால் ஒரே ஒரு பாவத்தை செஞ்சால் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்க குணமுடையவன், தயால குணமுடையவன், மன்னிக்கக்கூடியவன். ஒரே ஒரு பாவத்தை தான் அல்லாஹு தஆலா எழுதுவதாக நமக்கு அருளப்பட்ட சொல்லப்பட்ட நாளும் இந்த மிஅராஜுடைய நாள். அன்பானவர்களே, மிஅராஜுடைய பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆன்மீகமான ஒரு விஷயத்தை இங்கு சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றேன். என்னுடைய ஷேக் அவர்கள் சொன்ன விஷயம் ஆன்மீகமான விஷயம் என்னவென்றால், நபியவர்களுடைய இந்த மிஅராஜுடைய பயணத்தில்தான் ஆன்மீக சுலூக்கினுடைய, தரீக்கத்தினுடைய ஆன்மீக கதவுகள் திறக்கப்பட்டது.
அந்த ஆன்மீக கதவுகள் திறக்கப்பட்ட பிறகுதான் நபி அவர்கள் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் அவர்களுடைய ஆன்மாக்கள் அதில் பயணம் செய்ய ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இறைநேசர்களும் அந்த பயணத்தை அடைந்தார்கள். அதற்கு பிறகு சூஃபியாக்கள் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அடைவதற்கு முயற்சியில் இபாதத்துக்களை கொண்டு, நோன்பை கொண்டு, சதக்காக்களை கொண்டு, நஃபிலான வணக்கங்களை கொண்டு அல்லாஹ்வினுடைய நெருக்கம். அல்லாஹ்வினுடைய நெருக்கம் என்றால் அதற்கு சுலூக்கு தரீக்கத் என்று சொல்வார்கள். தரீக்கத்தின் இறைவனுடைய நெருக்க பாதை. இந்த பாதையில் பலவிதமான படித்திறங்கள், அஹதியத், மஐயத், அக்ரபியத், தாயிரே முஹப்பத், இஸ்முல் ஆஹிர் வல் பாத்தின், ஃபனாஃபில்லா, பகாஃபில்லா, உபூதியத், சேரே காபா, ரவுதே அத்துஹர், மஸ்ஜிது நபவி, சாலிக்குல் மஜ்தூபி, தரியாயே முஹப்பத், மஸ்ஜிது நூர், தரியாயே ரஹ்மத், இப்படியாக பல படித்தரங்களை கடந்து அதற்கு பிறகு சொல்வார்கள் மனாசிலே பாலா, அரிஷே மனாசில், ஆலமே அம்ரு, ஆலமே அம்ருக்கு மேலே அபுதால், குத்துபு, கௌஸ், ஃபர்த், கையூம், சித்திகியத், இப்படி பல படித்தரங்கள், இறைநேச படித்தரங்கள் இருக்கின்றது. அன்பானவர்களே, நபியவர்களுடைய இந்த மேராஜுடைய இரவில் தான் இந்த இறைநேச படித்தரத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் இந்த இறைநேசத்தை அடைவதற்கான முயற்சியை இறைநேசர்கள் தன்னுடைய அமல்களை கொண்டு, தங்களுடைய தக்வாவை கொண்டு, தங்களுடைய இபாதத்தை கொண்டு முன்னேறிக்கொண்டே போனார்கள். இன்றும் அந்த படித்தரங்கள் இந்த உலகத்திலிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைநேசர்களால் அந்த மனாசில்களை கடக்க வைக்கப்படுகிறார்கள். அன்பானவர்களே, இப்போ அந்த படித்தரத்தினுடைய ஆரம்ப நாள் இந்த இரவு, மெஹராஜுடைய இரவு. நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த அந்த நெருக்கம், அதற்கு பிறகு சஹாபாக்கள், அதற்கு பிறகு தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், அதற்கு பிறகு இறைநேசர்கள், இப்படியாக தங்களுடைய படித்தரங்களை நெருங்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு உன்னதமான ஒரு இரவுல தொழுகையை கடமையாக்கினான். இந்த இரவுல அல்லாஹு தஆலாவுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு அருள் கொடையை கொடுத்தா அதற்கு நன்றி செலுத்துறது நமக்கு கடமை. அல்லாஹ் நமக்கு தொழுகையை ஒரு அருளாக கொடுத்தான். இறைவனுடைய நெருக்கத்தை அல்லாஹ் இந்த தொழுகை மூலமாக தருகின்றான். இந்த தொழுகை என்பது அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின், தொழுகை என்பது முஃமின்களுடைய மிஅராஜ் என்றே நபி அவர்கள் சொன்னார்கள். தொழுகை என்பது என்னங்க? முஃமின்களுடைய மேராஜ். மேராஜில் நபி அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்தாங்க நேரடியாக. அதே போன்று இந்த தொழுகை மூலமாக அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹுவை பார்ப்பது போன்று அல்லது அல்லாஹ் நம்மை பார்ப்பது போன்று தொழுவதுதான் ஒரு தொழுகை. அந்த தொழுகை கடமையாக்கப்பட்ட நாள். இந்த நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் நாம் விட்ட தொழுகைக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு. இனி வரக்கூடக்கூடிய காலங்களில் தொழுகையை விடாமல் தொழுக வேண்டும் என்ற உறுதியான ஒரு நம்பிக்கை, ஒரு முயற்சி செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மேராஜ் பயணத்தில் நபி அவர்கள் சொர்க்கத்தில் எப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தார்கள், சிதறத்துல் முன்தஹாவில் எப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்தார்கள், நரகத்தில் யாரெல்லாம் என்ன காரியங்களை பார்த்தார்கள் என்பதெல்லாம் விரிவான ஒரு விஷயம். அன்பானவர்களே, ஆனால் முதல் கேள்வி நமக்கு மறுமையில் கேட்கக்கூடிய விஷயம் தொழுகையை கொண்டுதான். முதல் கேள்வியே தொழுகை தான். தொழுகை சரியா இருந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும், தொழுகை சரியில்லைன்னா எல்லாம் சரியில்லாம போயிடும். அதனால நாமும் தொழுக முயற்சிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம் மனைவிமார்கள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள், தன்னுடைய சகோதரர்கள், தாய் தந்தைகள், அவர்களையும் தொழுகைக்காக ஏவ வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சிறந்த ஒரு தொழுகையாளிகளாக, இறைவனை பார்ப்பது போன்று தொழுகக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹு தஆலா, அல்லது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுகக்கூடிய தொழுகையாளியாக அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சார்ந்திருக்கக்கூடிய நம் சமுதாயத்தையும்
நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி மக்கள், நம் தாய் தந்தைகள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா இந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா அதே போன்று இறைநேச படித்தரத்தை அடைந்து இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.